ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேரிக்காய் மரத்தை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இந்த பேரிக்காய் மரம். எவ்வளோ பெரிய மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பேரிக்காய் பிடிச்சிருக்குதுன்னு, இடமே இல்லாமல் பிடிச்சிருக்குது. சொல்லப்போனால் கொத்து கொத்தாக இருக்குது பேரிக்காய். ஆனால் இங்கே ரோட்டோரத்தில் இந்த மரம் இருக்குது. இதில் இவ்வளோ காய் காய்ச்சிருந்தாலும் ஒருத்தர் வந்துட்டு அந்த காயை பொறிக்கிறதே இல்லை. அது பாட்டுக்கு பழுத்து கீழே தான் விழுகுது. ஆனால் இதே பேரிக்காய் போயிட்டு கடையில் போய் வாங்குறாங்க. அது வந்துட்டு ஆர்கானிக்னால் இன்னும் விலை அதிகமாக இருக்குதுன்னு கொடுத்து வாங்குறாங்க. இது சொல்லப்போனால் இது உண்மையால ஆர்கானிக்கு. ஏன்னா எந்த ஒரு மருந்து உரம் எதுவுமே போடாத இயற்கையாக முளைச்சி ரோட்டோரத்தில் வளர்ந்து இவ்வளோ காய் பிடிச்சிருக்குது. இதே இது நம்ம ஊராக இருந்ததுன்னா இதில் இருக்கிற காயெல்லாம் பிடுங்கி எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. கீழே விழுந்தாலும் எல்லாம் பொறுக்கி சாப்பிட்ருவாங்க. ஆனால் இங்கே மட்டும் யாருமே கண்டுக்கிறதில்ல. கேப்பாரத்து கிடக்குன்னு வச்சுக்க, இவ்வளோ காய் பிடிச்சிருந்தாலுங்க மரத்தில். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஏதாவது பூச்சி கடிச்சு எதுவுமே கிடையாது. அவ்வளோ க்ளீனாக சுத்தமாக இருக்குது. சொல்லப்போனால் வந்துட்டு கடையில் இருக்கிறத விட இந்த மரத்தில் இருக்கிறது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் ஒருத்தர் இதை வாங்கி சாப்பிட்றது கிடையாது. ஒருத்தர் வாங்கி பிடுங்கி சாப்பிட்றது இல்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வரும். ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு வெளியில் வச்சுட்டு பேரிக்காய் வைப்பாங்க. அப்போ ஸ்கூல் முடிஞ்சிட்டு வரும்போது ஒரு பேரிக்காய் வாங்கி சாப்பிட்றதே அவ்வளோ அதிசயமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பேரிக்காய் வந்துட்டு தெருவோரத்தில் கிடக்குது, கேப்பாரட்டு கிடக்குது. இதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, எனக்கு நம்ம இந்த பேரிக்காய்க்கு அவ்வளோ வாசப்பட்டோம் அப்படின்ட்டு. அதனால் என்ன தெரியுது, எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே.